பொருளாதார நெருக்கடி, பணவீக்கம், கல்வித்துறையில் நிலவும் குழப்பங்கள் தொடர்பான நாடு தழுவிய கவலைகளுக்கு மத்தியில் இந்தியா கூட்டணியின் கீழ் ஒருங்கிணைந்த 23 எதிர்க்கட்சிகள் திங்கட்கிழமையன்று தேசிய தலைநகரில் கூடி ஆலோசனை நடத்தின. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் திரு கார்கே 5 முக்கிய முடிவுகளை அறிவித்தார். தேர்தல் மோசடி மற்றும் வாக்குகளை தவறாக பயன்படுத்துவது குறித்த கவலைகள் தொடர்பாக இந்திய தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதுவது என இக்கூட்டணி தீர்மானித்தது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கோரியது. ஆழமடைந்து வரும் பொருளாதார நெருக்கடி, விவசாயிகளின் துயரம் மற்றும் விலைவாசி உயர்வை எதிர்கொள்ள அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுமாறு மத்திய அரசுக்கு அழைப்பு விடுத்தது. 2 மாதங்களுக்கு ஒருமுறை இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பு கூட்டங்களை நடத்த இந்த கூட்டத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. அடுத்த கூட்டம் ஆகஸ்ட் மாதம் ஹைதராபாத்தில் நடைபெறும் என முடிவு செய்யப்பட்டது. மேலும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களின் போது தினசரி ஒருங்கிணைந்து செயல்பட முடிவு செய்யப்பட்டது. இந்த முடிவுகள் தற்போதைய ஆட்சியின் நிர்வாக தோல்விகள், குறிப்பாக பொருளாதாரம் மற்றும் கல்வித்துறைகளில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியை நெருக்கவும், எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைப்புக்கான ஒரு நிறுவன கட்டமைப்பை ஒன்றாக தக்கவைத்துக் கொள்ளவும் கொண்டுள்ள கூட்டு உறுதியை சுட்டிக்காட்டுகின்றன. சமீபத்திய சட்டமன்ற தேர்தல்களின் போது கூட்டணிக்குள் வெளிப்பட்ட விரிசல்களை தொடர்ந்தே இந்த கூட்டம் நடந்துள்ளது. இந்த தேர்தல்களில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் பல மாநிலங்களில் எதிர் தரப்புகளில் நின்றன. திராவிட முன்னேற்றக் கழகம் இக்கூட்டணியில் இடம்பெறாமல் போனது துலக்கமாக தென்பட்டது. ஒரு காலத்தில் இந்தியா கூட்டணியின் மிக வலுவான தென்னக தூணாக இருந்த திமுக ஜூன் 4ஆம் தேதியன்று இந்தியா கூட்டணியின் கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததை தொடர்ந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து ஏற்பட்ட கசப்பான முடிவின் காரணமாகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி திமுகவுடனான தனது நீண்டகால உறவை முறித்துக்கொண்டு நடிகராக இருந்து அரசியல்வாதியாக மாறிய ஜோசப் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான கூட்டணி அரசாங்கத்தில் இணைந்தது. எதிர்க்கட்சிகளுக்கு எதிரான திமுகவின் எதிர்கால திட்டங்கள் குறித்து இன்னும் கணிசமான ஊகங்கள் நிலவி வருகின்றன. ஆம் ஆத்மி கட்சியும் தாங்கள் இனி இக்கூட்டணியின் அங்கமல்ல என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டு இக்கூட்டத்திலிருந்து விலகியிருக்க தீர்மானித்தது. மற்றொரு பெரிய கூட்டணி கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் வங்காளத்தில் ஏற்பட்ட தேர்தல் தோல்விக்கு பிறகு கடுமையான உட்கட்சி சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. இடதுசாரிகள் காங்கிரஸ் இடையிலான உறவும் விரிசல் அடைந்துள்ளது. இரு தரப்பினரும் மற்றொரு தரப்பினரை வகுப்புவாதத்தை எதிர்ப்பதில் திறமையற்றவர்கள் என்றும், வகுப்புவாத சக்திகளுடன் கூட்டணி அமைத்துள்ளனர் என்றும் பரஸ்பர குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றனர். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது கட்சிகளின் புறக்கணிப்பும் பதற்றங்களும் ஒரு நெருக்கடியான தருணத்தில் இந்த கூட்டணி எவ்வளவு பலவீனமாக இருக்கக்கூடும் என்பதையும், அதன் கூட்டாளிகளுக்கிடையே முரண்பாடுகள் எவ்வளவு ஆழமாக இருக்கின்றன என்பதையும் வெளிப்படுத்துகின்றன. இருப்பினும் கூட்டத்தில் பங்கேற்றவர்களிடையே 2 முக்கியமான தேவைகளில் ஒரு பரந்த உடன்பாடு இருப்பதாக தோன்றுகிறது. அதாவது, இந்த கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சிக்கும் பாஜகவை தடுப்பது என்பதுதான் அரசியலில் பிழைத்திருப்பதற்கான அடிப்படையாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தன் அனைத்து குறைபாடுகள் மற்றும் முரண்பாடுகளையும் தாண்டி இந்தியாவில் உள்ள நம்பகமான தேசிய மதச்சார்பற்ற மற்றும் முற்போக்கான கூட்டணியின் தவிர்க்க முடியாத அச்சாக தொடர்கிறது.